மக்கள் திலகம் எம்ஜிஆரை உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்புறம் வீடியோ பாருங்க. திரையுலகில் இன்று உச்ச நட்சத்திரமாக இருக்கும் நடிகர்கள் ஆரம்பத்தில் சின்ன சின்ன கதாபாத்திரங்களில் நடித்த பின்னர் தான் தன் திறமையை வளர்த்து கொண்டு ஜெயிச்சிருக்காங்க. அதே போலத்தான் இவருடைய சம்பளமும் முதலில் 500 1000 என வாங்கியிருப்பார்கள். படிப்படியாக சினிமாவிலே முன்னேறி தற்போது கோடிக்கணக்கிலே நடிகர்கள் சம்பளமாக வாங்கி, அதன்படி தமிழ் சினிமாவில் 100 கோடி சம்பளம் வாங்கும் நடிகர்கள் ஏராளமாக இருக்கிறாங்க. இப்படி இருக்கக்கூடிய நிலையிலே நடிப்பிற்கு பெயர் போன எம்ஜிஆர் உலகில் பல ஹிட் படங்களை கொடுத்து தனக்கான ஒரு கோடிக்கணக்கான ரசிகர்களை தன்வசப்படுத்தியனர் நமது எம்ஜிஆர் அவர்கள். பல போக்கில் சினிமாவிலிருந்து விலகி அரசியலிலும் ஈடுபட்டு வெற்றி கண்டவர். தொடர்ந்து பல தடவை முதலமைச்சராகவே பயணித்த எம்ஜிஆர் திடீரென உடல்நலக்குறைவு காரணமாக இயற்கை எய்தினார். இறப்புக்கு பிறகு இவரை பற்றி, இவரது படத்தை பற்றி இன்றளவுமே பெரிய அளவிலே பேசிட்டு தான் வந்துகிட்டு இருக்காங்க. அந்த அளவிற்கு சினிமா உலகில் கொடிகட்டி பறந்தவர் என்பது நம்ம அனைவருக்குமே தெரியும். எம்ஜிஆர் முதலில் நடித்த படத்திற்கு வாங்கிய சம்பளம் எவ்வளவு அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. 1936ஆம் ஆண்டு எம்ஜிஆர் முதலில் சதிலீலாவதி என்ற திரைப்படத்தில் போலீஸ் இன்ஸ்பெக்டர் வேடத்திலே ஒரு சின்ன கதாபாத்திரத்திலே நடித்திருந்தாராம். தான் அவருக்கு முதல் திரைப்படம் கூட அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த படத்தில் நடிக்க எம்ஜிஆர் அப்பொழுது 100 ரூபாய் சம்பளமாக வாங்கி இருக்கிறார் அப்படிங்கிற தகவல் வெளிவந்திருக்கிறது. இந்த படத்திற்கு பிறகு இன்ஸ்பெக்டர் வாய்ப்பு தான் அவருக்கு வந்து கொண்டதுதான். இப்படி சின்ன சின்ன கதாபாத்திரங்கள் நடித்து வந்த எம்ஜிஆர் எப்பொழுதும் அடுத்த கட்டத்திற்கு போக வேண்டும் என்ற எண்ணம் அதிகமாகவே இருந்து கொண்டிருக்கு. தொடர்ந்து நல்ல நல்ல கதாபாத்திரங்கள் நடித்த பின் ஹீரோ என்ற இமேஜை பெற்றிருக்கிறார். அதன் பிறகு எம்ஜிஆருக்கு லட்சக்கணக்கிலே சம்பளம் என்பது கொடுக்கப்பட்டது அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.